டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பைல்ஸ். சோ இந்த பைல்ஸ் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் வேலை செய்யறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா வருது. ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷன்லயே உட்காந்து வேலை பாக்குறவங்க, இல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கவங்க, பாடி எப்பவுமே ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா வருது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா லேடிஸ்ல வந்து பிரெக்னன்சி லேடிஸ்க்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ரெகுலரா மோஷன் போகாம ரொம்ப டைட்டா மோஷன் போறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. சோ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சதை வளர்ச்சி, அதாவது உங்க ஆசன வாயு பகுதியில ஒரு சதை வளர்ச்சி இருக்கிறது மட்டும் இல்லாம சில பேத்துக்கு ப்ளீடிங்கோட சேர்த்து இருக்கும், சில பேத்துக்கு அங்க இச்சிங்கும் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அதை எப்படி நீங்க சரி பண்ணணும்னு பார்க்கணும். சோ அதை வந்து இயற்கையை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்க வந்து உணவுலையும் உங்களோட வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிறைய ஏற்படுத்தணும். அதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமான உணவுகள் எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அதுல இருந்து வெளில வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க ரொம்ப எரிச்சல் வலிகள் அதிகமாவே இருக்கும். அப்ப வந்து உங்களோட உணவுல எப்பவுமே நீங்க பச்சை மிளகா சேர்த்திக்கவே கூடாது. அதை கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நார்மலாவே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போடுவோம் இல்லையா, நம்ம இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மிளகு காரம் அதிகமா எடுத்துக்கிறது, இந்த பட்டை கிராம்பு காரம், இந்த மாதிரி காரங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஜீரகம் நீங்க எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்க. கடுகை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே தாளிக்கும் போது கடுகு யூஸ் பண்ணாதீங்க. கடலை பருப்பும் கூட யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா உளுந்து பருப்பு, ஜீரகம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பாடி ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம். நல்லா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து வச்சுக்கோங்க, அளந்து வச்சு குடிங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டர் கேன் காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி ரெகுலரா தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போகும்போது சம்டைம் மோஷன்ல கூட ப்ளீட் ஆகும். அப்ப அவங்களுக்கு உள்மூளை இருக்கு அப்படின்ற கூட அர்த்தம் இருக்கு. சோ அப்ப உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் கூட இருக்கும். சோ அதனால கூட இந்த பிரச்சனைகள் வரும். சோ அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்தினால ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, வெளியில நல்லாவே தெரியுது, வீக்கம் அதிகமா இருக்கு, வலி இருக்கு அப்படின்றப்போ ஹிப்பாத் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ அந்த ஹிப்பாத் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த ஹிப்பாத் டப் வாங்கிட்டு அதுக்குள்ள வந்து தண்ணி நிரப்பிட்டு, சப்போஸ் உங்களுக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளத்தோட சேர்த்து இருக்கு அப்படின்னா நீங்க அதுல திரிஃபலா கஷாயம் ஆட் பண்ணிக்கலாம். சோ அந்த திரிஃபலா கஷாயம் எப்படி பண்ணணும்னா, நாட்டு மருந்து கடையில திரிஃபலா பவுடர்னு சொல்லி விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு குண்டால தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து அந்த ஹிப்பாத் தண்ணியில போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வெது வெதுப்பா இருக்கணும். வார்ம் வாட்டர்ல நீங்க ஹிப்பாத் எடுக்கணும். அதுக்குள்ள வந்து ஒண்ணு குத்த வச்சு உட்காந்துக்கலாம், இல்ல கால் வெளியில போட்டு இடுப்பு குளியல் மாதிரி இடுப்பு மட்டும் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம். சோ குத்த வச்சு உட்காந்து எடுக்கிறது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்னன்னா அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இச்சிங் இருக்கிறது எல்லாமே கம்மியாயிட்டு கொஞ்ச நாளடைவுல அப்படியே அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் கம்மியாயிட்டே வரும். அது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். டெய்லியுமே ஹிப்பாத் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களால வார்ம் வாட்டர் முடியலன்னா பச்சை தண்ணியில கூட ஹிப்பாத் நீங்க ட்ரை பண்ணலாம். பச்சை தண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, காலையில மதியம் சாயந்தரம் 3 நேரமே பாத்தீங்கன்னா ஒண்ணு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், பசுமாட்டு நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களோட ஆசனவாய் ஏரியால நீங்க அப்ளை பண்ணணும். சோ காலையில மதியம் சாயந்தரம் 3 வேளை கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க. மெயினா வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கம்பல்சரியா அப்ளை பண்ணணும். சோ இந்த மாதிரி ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதுவுமே வந்து அந்த வீக்கம் வலி எல்லாத்தையுமே நல்லாவே குறைக்கும். டெய்லி கம்பல்சரியா இளநீர் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு இளநீர் கம்பல்சரியா குடிங்க. அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்த மோர், அதுல வந்து ஜீரக பவுடரும் வெந்தய பவுடரும் கலந்து குடிங்க. அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அந்த உலர்ந்த திராட்சையை வந்து நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில, அதாவது ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. காலையில அந்த தண்ணியும் சேர்த்தி குடிச்சிருங்க அந்த திராட்சையோட சேர்த்தி. சோ அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் அதுவும் சரியாகும். 2வது இந்த பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமா வெளியில வருவீங்க. அதுக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், அதாவது மெயினா நீர் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கோங்க. டெய்லியுமே 2 கப் வெஜிடபிள்ஸ். நீர் காய்கறிகள்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னா புடலங்காய், சொரக்காய், பாவக்காய், இது எல்லாமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு பைல்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே உணவுல அடிக்கடி அதிகமா எடுத்துக்கோங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரெகுலரா வந்து மில்க் குடிச்சுக்கோங்க. மில்க்குமே வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். மில்க்ல வந்து ஹனி கலந்து குடிச்சு பாருங்க, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ வயிறு பகுதி, சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்றப்போ உங்களோட வயிற்று பகுதியிலுமே தொப்புள் பகுதியில டெய்லியுமே விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ஈர டவல் வச்சு
அதை நல்லா உங்களோட வயிற்று பகுதி இடுப்பு பகுதியில எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதை எடுத்துருங்க. ஸோ பாடி ஹீட்டை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரலாம். 2வது, டெய்லி குளிக்க போறதுக்கு முன்னாடி முடிஞ்சா வந்து வாரத்துக்கு 2 நாள் ஆகுது ஃபுல் பாடி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த பைல்ஸ் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஸ்பைசஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அதை தாண்டி நல்லா தூங்கணும். நைட் தூக்கம் எந்த அளவுக்கு கெடுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இன்னும் வேர்ஸ் ஆகும். ஸோ அப்ப நைட் கம்பல்சரியா ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும். ஸோ நைட் நல்லா தூங்குங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே வந்து குளிச்சுட்டு அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ண சொன்னதை பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா கீரை வகைகள் அதிகமா சேர்த்திக்கோங்க. கீரை வகைகள் அதிகமா சேர்த்தும் போது அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கும் போது அதுமே வந்து உங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரும். நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா இந்த பைல்ஸ் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.